வணக்கம் வியாபார நண்பர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இந்த பதிவு எதுக்காகன்னா 2, 3 விஷயத்துக்காக போட்டிருக்கேன். ஒன்று பிஸ்னஸ் டூரு, இன்னொன்று வந்து டைரெக்டாக பூண்டு மண்டியிலேருந்து எம்பிலேருந்து லைவ் வீடியோ போட போகிறேன். லாஸ்ட் வீக் போட்ட மாதிரி இதுவும் இருக்க போகுது. நீங்கள் மண்டியை பார்க்கணும் இல்லை விருப்பப்படுறீங்கன்னா, நீங்கள் டைரெக்டாக எனக்கு இந்த நம்பரில் வாட்ஸ்அப் கால் பண்ணலாம். நான் அங்கேருந்து உங்களுக்கு வண்டி எப்படி ரன் ஆகுது, அப்புறம் எப்படி ஏலம் எடுக்கிறாங்க, மார்க்கெட்டுக்கு எவ்வளோ ஸ்டாக் வருது, அது எப்படி பேக் பண்ணுறாங்க, எல்லாமே லைவாகவே காமிக்கிறேன். ஸோ புதுசாக வந்து தொழில் தொடங்குறவங்கலாம் நிறைய பேர் வந்து சரக்கு எடுக்கிறதுக்காக ஃபோன் பண்ணுறீங்க. ஆனால் வந்து இப்போ இருக்கிற ரேட்டுக்கு உங்களால் கட்டுப்படி ஆகாமல் எடுத்துகிட்டு போய் செய்கிறதுக்கு அப்படின்ட்டு பாருங்கள். அதே மாதிரி சொந்தமாக வந்து உங்களுக்கு சேல்ஸ் நீங்களே பண்ணுற மாதிரி ஒரு பிளான் வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருமே கை மாற்றணும்னு நினச்சிங்களா எப்படி சொல்கிறது, அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போக முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கடமாக கேட்குறாங்கன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஆனால் அவசரப்பட்டு கடன்லாம் கொடுத்துடாதீங்க. கடன் கொடுத்தீங்கன்னா வரவே வராது. அதோட நீங்கள் யாருன்னா சும்மா கூப்பிட்டு கொடுத்துருங்க, இந்த பூண்டு எடுத்துன்னு போன்னு சொல்லிட்டு. அது வந்து இன்னும் உங்களுக்கு ஒரு மனநிறைவை தரும். ஏன்னா நம்மளுக்கு ஒருத்தர் சும்மா வாழ வச்சுன்றது. ஆனால் நீங்கள் கடமாக கொடுத்தீங்கன்னா வர்றது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா புதுசாக ஒருத்தங்க தொழிலுக்கு வந்தால் ஏற்கனவே இருக்கிற வியாபாரி அவங்களுக்கு டேரெக்டாக எடுக்கணும்னு கூட இங்கே தெரியும். ஆனாலும் உங்கள்கிட்டேருந்து ஒரு 2 டன் 3 டன் கடமை வாங்கிட்டு உங்களை அப்படியே சுத்தல விடுவாங்க. 5, 10,000, 20,000 கொடுத்துட்டு. நீங்களும் அவங்ககிட்ட மாட்டிக்காதீங்க. ஸோ உஷாராக இருங்க. புதுசாக வியாபாரம் பண்ணுறவங்க யார்கிட்டையும் கடன் கொடுக்குறேன்னு கேட்டால் கொடுக்காதீங்க. அதே மாதிரி நாங்கள் வந்து எடுத்து தர்றது தான் எங்கள் வேலை. நீங்கள் யாருன்னா கடன் கொடுத்தா நாங்கள் பொறுப்பாக மாட்டோம். அதுவும் நாங்கள் இப்போயே சொல்லிடுறோம். அதே மாதிரி ராஜஸ்தான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா விஷ்ணு சார் ப்ளஸ்ஸு கோபால் சார் 2 பேரும் பார்த்திங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த டிக்கெட் வந்து கேன்சல் பண்ண சூழ்நிலை ஏற்பட்டது. ஏன்னா அண்ணனுக்கு வந்து கொஞ்சம் 2 நாளாக வந்து ஃபீவரு, உடம்பு சரியில்லை. அந்த டேட்டில் வந்து அவரால் போக முடியல. அதனால் உங்கள் கொடுத்த காசை வந்து இப்போதைக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த 10 நாள்லேயோ இல்லை 15 நாள்லேயோ கிளம்பும்போது அதில் போகிற வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கும் டைம் ஃப்ரீயாக இருந்தால் அதில் உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்போ முடியலன்னா நெக்ஸ்ட்டு மந்தில் கூட நம்ம எதனா உங்களுக்கு பிளான் பண்ணுறோம் நீங்கள் வர்ற மாதிரி. விஷ்ணு சாருக்கும் கோபால் சாருக்கும் அந்த காசை ரீஃபண்ட் பண்ணிடுறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே இப்போ எம்பி போகிறதுக்காக டூருக்கு சரத்குமார் சார் நீங்கள் வந்து பே பண்ணிட்டீங்க, ஃபோன் எடுக்க மாட்டீங்க, என்னன்னு தெரில. அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்து டிக்கெட் அனுப்பிச்சிருந்தேன், அதுவும் பார்க்கணும். உங்களுக்கு வேறு எதனாச்சும் உடல்நிலை சரியில்லை என்னன்னு தெரியல. அதே மாதிரி உங்கள் காசும் ரீஃபண்ட் பண்ணிடுறோம். டிக்கெட் வந்து கேன்சல் பண்ணிட்டேன் மதியமே. நீங்கள் மதியம் ஃபோன் எடுக்கல அந்த டைமில். ஏன்னா டிக்கெட் வந்து தட்கலில் போட்டேன் இன்றைக்கி. நாளைக்கு நீங்கள் அந்த இங்கேருந்து போகிற டிக்கெட்டில் உங்கள் பேர் இல்லை. அதனால் ஏற்கனவே இருக்கிற 3 டிக்கெட்டு கேன்சல் பண்ணி உங்களுக்கு அந்த காசு வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறோம். இது தவிர சில காரணங்களால் நிறைய பேர் வந்து டூருக்கு வந்து அழைச்சி செல்லக்கூடிய சூழ்நிலையில், ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு பொருள் கேட்குறீங்க. அதனால் மினிமம் ஒரு வாட்டி போனால் 2லேருந்து 3 பேர் கூட்டிகிட்டு போனால் தான் ஒருத்தருக்கு போகிறதுக்கு கைடு கட்டுப்படி ஆகும். அது கீழே பண்ணால் கட்டுப்படி ஆகாது. ஏன்னா அது ஏன் அப்படி நாங்களுக்கு பேமெண்ட் வந்து கேட்குறோம்னா, நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எங்களுக்கு 5 வருஷம் ஆச்சு. எங்களுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் லோக்கலில் எடுத்து அதுக்கப்புறம் பக்கத்து ஸ்டேட்டில் எடுத்து அதுக்கப்புறம் தான் 2000 கிலோமீட்டர் இங்கே வந்து எடுக்கிறோம். எங்களுக்கு இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு 5 வருஷம் ஆச்சு. ஆனால் உங்களுக்கு டேரெக்டாக இப்போ நீங்கள் எடுத்த உடனே டேரெக்டாக வந்து அங்கே பார்த்து ஹோல்சேல் பிஸ்னஸ் தொடங்குறீங்க. அதனால் உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியல. நீங்கள் படிப்படியாக ஒரு ஸ்டெப்பாக வந்திருந்தீங்கன்னா எவ்வளோ செலவாயிருக்கும், எவ்வளோ நஷ்டமாயிருக்கும், இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்குறதில்ல. அதனால் டேரெக்டாக வர்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் அந்தளவுக்கு வந்து ப்ரெஷர் இல்லை, கஷ்டமும் தெரியல. அதனால் ஈஸியாக நினைக்கிறீங்க. நீங்களே ஒரு தொழில் வந்து போயிட்டு கண்டுபிடிச்சி அதில் லாபகரமாக எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொருளை வந்து ரெடி பண்ணி தரோம். கொஞ்சம் டைம் கொடுங்க. உடனே எங்களால் பண்ண முடியாது. ஏன்னா இது தவிர நம்ம நிறைய எங்களுக்கு வேலை இருக்குது. கொஞ்சம் டைம் கொடுங்க. அதே போல் புதுசாக தொழிலுக்கு வரவங்க கொஞ்சம் முன்கூட்டியே ஏற்பாடு பண்ணி வச்சுக்கோங்க. திடீர்னு வந்தவொடனே எனக்கு ஆட்டோ இல்லை, அப்படி இல்லை, விற்க முடியல அப்படின்லாம் ஃபோன் பண்ணுறீங்க. உங்களுக்கு நாங்கள் விற்று கொடுக்குறோம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு முன்னேற்பாடோட ஒரு ஆட்டோவோ நீங்களே ஒரு சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக்காக எடுத்து வச்சுருந்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.